தமிழகத்தில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லி, வன்னியம்பட்டி, மம்சாபுரம், வத்ராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் நண்பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குழையாஞ்சி, அம்பலூர், பெரியப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல தேங்கியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூன்றிக்கல், ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. கோவை புறநகர் பகுதிகளான தொடியலூர், வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கரூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மிதமான மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், செட்டிக்குளம், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், செங்குளம், கப்பலூர், சொக்கநாதன்பட்டி, வளையன்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.